வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அரை கட்டணத்தை செலுத்தியா ஜனாதிபதி வெளிநாட்டுக்கு சென்றார்? சமார சம்பத் எம்பி கேள்வி. செவ்வந்தியை கைது செய்ய 11 போலீஸ் குழுக்கள் பொது பாதுகாப்பு அமைச்சு தகவல். தேங்காய் பழைய விலைக்கு திரும்பும் தேங்காய் மேம்பாட்டு ஆணையம் உறுதி. இலங்கை மின்சார சபைக்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. தமிழரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்களா? ஸ்ரீதரனின் கேள்விக்கு நீதியமைச்சர் பதில். செம்மணியில் மீட்கப்பட்டது மனித எச்சங்களே, சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு. சாந்தனையினுடன் சேரவிடாமல் எனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு நன்றி. ஜாலில் சாந்தனின் தாயார் கண்ணீர். 33 வருஷம் என்ற பிள்ளைய பாப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன். என்ற தாய பிள்ளைய சேர விடாம மறைச்சு வச்சிருந்தவைக்கு நன்றிதான் சொல்றேன். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி மீனவர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம். வைத்தியர் இல்லை, மக்கள் விசனம். பேராவூர் பற்று மயிலவட்டவான் மக்கள் போக்குவரத்திற்கு பெரும் சிரமம். பாடசாலையில் இடைவிலகல் அதிகரிப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரை கட்டணத்தை செலுத்தியா இந்தியா, சீனா, ஐக்கிய அரபு ராச்சியம் ஆகிய நாடுகளுக்கு சென்றார் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் உரையாற்றிய அவர், ஜனாதிபதியின் வெளிநாட்டு பயணங்களுக்கு 1.8 ரூபாய் தான் செலவாகியுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. 11 பேருடன் சென்றுள்ள ஜனாதிபதிக்கு 1.8 மில்லியன் தான் செலவு என்றால் எதிர்க்கட்சியில் உள்ள அனைவரும் குறித்த 3 நாட்களுக்கு சென்று வருவோம். இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஜனாதிபதி 3 நாடுகளுக்கு 11 பேருடன் சென்றார் என்றால் அவர் அரைவாசி டிக்கெட்டுக்கு பயணம் செய்தார் என்று தெரியவில்லை. ஜனாதிபதி உயரமானவர் இல்லை என்பதால் அரைவாசி டிக்கெட்டிற்கு சென்றார் தெரியவில்லை. எனக்கு அரைவாசி டிக்கெட்டில் செல்ல முடியாது. நான் உடலில் பருமனானவன் அல்லவா? சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் துபாய்க்கும் 1.8 மில்லியன் ரூபாவிற்கு சென்ற விதத்தை எங்களுக்கும் கூறுங்கள். அது தொடர்பாக நீங்கள் கூறினால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாங்கள் அனைவரும் 3 நாடுகளுக்கு செல்வோம். அது மிக சிறப்பாக இருக்கும். இதை பற்றி சற்று எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்று தெரிவித்தார். එකයි දසම 8ට ගිය විදිහ අපිට කියන්නේ 11 දෙනෙක්. මොකද අපිට මේ එච්චර ලාභ තියෙනවා නම් අපි මේ විපක්ෂ මන්ත්‍රීවරු ටික ඔක්කොම එකතු වෙලා යන් රටවල් 3ක යන්න පුළුවන් 1.8. கடந்த காலத்தில் ஜனாதிபதிகள் வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்ட தொகை தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தகவல்களை வெளிப்படுத்தி இருந்தார். 2010 ஆண்டு முதல் 2014 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வெளிநாட்டு பயணங்களுக்கு 3572 மில்லியன் ரூபாவும், 2015 ஆண்டு முதல் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன 384 மில்லியன் ரூபாவும், 2020 ஆண்டு முதல் 2022 ஆண்டு வரையிலான 2 வருட கால பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ 126 மில்லியன் ரூபாவும், 2023 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க 533 மில்லியன் ரூபாவும் தமது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்டிருந்ததாக பிரதமர் கூறியிருந்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கு 2024 ஆண்டு முதல் 2025 பிப்ரவரி மாதம் வரையான காலப்பகுதியில் 1.8 மில்லியன் ரூபாய் மாத்திரமே வெளிநாட்டு பயணங்களுக்காக செலவிட்டுள்ளார் என்றும் பிரதமர் தெரிவித்திருந்தார். இந்த தகவல்கள் குறித்து கருத்து வெளியிடும் போதே சமார சம்பத் இவ்வாறு விமர்சனம் முன்வைத்துள்ளார். கனேமுள்ள சஞ்சீவவின் கொலைக்கு பின்னணியில் இருந்ததாக கூறப்படும் இஷார செவ்வந்தியை கைது செய்ய நாடு முழுவதும் 11 போலீஸ் குழுக்களை பயன்படுத்தி சிறப்பு நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டஹல தெரிவித்தார். தேவையான நடவடிக்கைகளுக்காக மற்றொரு போலீஸ் குழு துபாய்க்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த 2 சிறப்பு குழுக்களும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக சுனில் வட்டக்கல மேலும் கூறுகிறார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய வெளிநாட்டு பாதாள உலக தலைவர்களையும் கொலை திட்டமிட்டவர்களையும் விரைவில் நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி வெளிநாட்டிற்கு தப்பி செல்ல முடியவில்லை என்றும் அவர் இந்த நாட்டில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக
உள்ளதாகவும் அவர்களுக்கான தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட்டு வருவதாகவும் விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறுகிறார். துபாயிலிருந்து கொலை எவ்வாறு திட்டமிடப்பட்டது, கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் அந்த பெண் துப்பாக்கிச் சூடு நடத்தியவருடன் எவ்வாறு நட்பாக இருந்து கொலையை திட்டமிட்டார் என்பது குறித்து போலீஸ் விசாரணைகள் மூலம் பல தகவல்கள் தெரிய வந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். துப்பாக்கிச்சூடு நடத்தியதற்காக கைது செய்யப்பட்ட நபர் ஐஸ் என்ற போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்ற தகவல் வெளியாகியுள்ளதாகவும் இது கொலைக்கான துப்பாக்கிச்சூடு நடத்துபவராக அவருக்கு பயிற்சி அளிப்பதை எளிதாக்கியதாகவும் சுனில் வட்டக்கல கூறுகிறார். இந்த கொலைக்கு உதவிய போலீஸ் அதிகாரிகள் குறித்து புலனாய்வு அமைப்புகளும் விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். துபாயிலிருந்து திட்டமிடப்பட்டு குற்றவியல் கொலைகளில் போலீஸ் அதிகாரிகளின் தொடர்பு மற்றும் அவர்கள் பாதாள கும்பல் உறுப்பினர்களுடன் தகவல்களை பரிமாறிக் கொண்டார்களா என்பது குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். மே மாதத்தின் பின்னர் தேங்காய் மீண்டும் பழைய விலைக்கு திரும்பும் என தேங்காய் மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. தேங்காய் இறக்குமதிக்காக அனுமதி பெற்ற நிறுவன உரிமையாளர்கள் எதிர்வரும் சில தினங்களில் இறக்குமதி நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக அதன் தலைவர் சாந்தர் அனுதுங்க தெரிவித்தார். எவ்வாறாயினும் தற்போது சந்தையில் தேங்காய் ஒன்று 200 தொடக்கம் 250 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நுகர்வோரிடம் இருந்து பெறப்படும் பாதுகாப்பு வைப்பு தொகைக்கான வருடாந்த வட்டியை செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை மின்சார சபைக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கியினால் செலுத்தப்படும் 11.67 வீத வருடாந்த வட்டியானது நுகர்வோர் மற்றும் ஏனைய மின் பாவனையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தியை கண்டறிந்து ஊக்குவிப்பதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் இலங்கையின் மின்சார தேவையை குறைப்பதும் மின்சாரத்திற்கான அடிப்படை செலவை குறைப்பதும் இதன் முதன்மை நோக்கமாகும் என்றும் அடுத்த 5 வருடங்களுக்குள் மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி உற்பத்தியை அதிகரித்து அனைத்து இலங்கையர்களுக்கும் மலிவு விலையில் மின்சாரத்தை வழங்குவதே எமது நோக்கமாகும் என்றும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். வலுசக்தி அமைச்சினால் முன்வைக்கப்பட்டு 5 ஆண்டு மீள் புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி அபிவிருத்தி திட்டமான பசுமை வலுசக்தி துறையை விரிவுபடுத்தும் திட்டு அங்குரார்ப்பண நிகழ்வில் வைத்து அவர் இதனை தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அல்லது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய முடியுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 3ஆம் வாசிப்பு மீதான 2ஆம் நாள் விவாதம் நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெறும் நிலையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்காரவிடம் அவர் இந்த கேள்வியை எழுப்பியிருந்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன், தமிழ் இளைஞர்கள் பலர் இலங்கை சிறைச்சாலைகளில் அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் குடும்பம் மிகவும் துயரத்துடன் வரவுக்காக காத்திருக்கின்றது. தாய் தந்தையின் அரவணைப்பு இல்லாமலும் பல பிள்ளைகள் தமது பெற்றோரின் விடுதலைக்காக காத்திருக்கின்றனர். தற்போது சிறைச்சாலைகளில் எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் உள்ளனர், அவர்கள் எந்தெந்த சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர், இவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள் என கேள்வி எழுப்பியிருந்தார். ஒருமைப்பாட்டு அமைச்சர் கௌரவ கர்ஷன நாணயக்கார அவர்களை இன்று கேட்பதற்கு, தமிழ் இளைஞர்கள் பலர் இலங்கையின் சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் குடும்பங்கள் கண்ணீருடனும் கவலையுடனும் அவர்களின் வரவுக்காக காத்திருக்கிறார்கள். தாயை இழந்த நிலையில் தந்தை பல ஆண்டுகள் சிறையில் இருக்க தாய் தந்தை இருவரும் அரவணைப்பு இல்லாமலே பல பிள்ளைகள் தமது பெற்றோரின் விடுதலைக்காக தவம் இருக்கிறார்கள். இந்த நாட்டின் இன ஒற்றுமை, மாற்றம் வேண்டிய புதிய சிந்தனை, சுத்தமான இலங்கை உள்ளிட்ட மகுட வாசகங்களுள் சிறை கைதிகளும் மனிதர்களே என்ற மகுட வாசகத்தை மனதில் வைத்தாவது பல ஆண்டுகளாக சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்குமாறு அவர்தம் உறவுகள் நீண்ட காலமாக நம்மிடம் கோரி வருகின்றனர். அதில் ஒன்று, தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர்? 2வது, மேற்படி தமிழ் அரசியல் கைதிகள் எந்தெந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்? 3, இவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள்? 4, மனிதாபிமான அடிப்படையிலோ ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையிலோ இவர்களை விடுதலை செய்ய முடியுமா? அமைச்சர் இது ஒரு மிகவும் தீவிரமான பிரச்சனை எனவும் இதற்கான உரிய பதில்களை வழங்க 1 வார கால அவகாசமும் கோரினார். அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மீட்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு இன்றைய தினம் 2வது தடவையாக நீதவான் திரு ஆனந்தராஜா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சட்ட வைத்திய அதிகாரி தமது அறிக்கையை மன்றுக்கு சமர்ப்பித்தார். குறித்த பகுதியில் 40க்கும் மேற்பட்ட எலும்பு மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அவற்றில் 2 மாதிரிகளை விட ஏனைய அனைத்தும் மனித எச்சங்களின் மாதிரிகளாக உள்ளதாக சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை மூலம் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டது. இதுகுறித்து முதற்கட்டு ஆய்வு செய்ய வேண்டும் என ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா மன்றில் கவனத்திற்கு கொண்டு வந்தார். அத்துடன் 2 அடி ஆழத்திற்கு கீழேதான் இந்த மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ச்சியாக மனித எச்சங்களால் நிறைந்த பகுதியாக உள்ளதா அல்லது
தனிப்பட்ட புதைகுழியாக உள்ளதா எனவும் ஆய்வு செய்ய வேண்டும் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டார். அந்த வகையில் மூத்த தொல்லியல் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவா அவர்கள் இதுகுறித்து தனது ஆய்வினை செய்வதற்கு விருப்பத்தை தெரிவித்துள்ளதாகவும் ராஜ் சோமதேவா கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான ஆய்வினையும் மேற்கொள்வதாக கூறினார். இவற்றை கருத்தில் கொண்ட நீதவான் முதற்கட்டமாக ஸ்கேன் மூலம் ஆய்வினை செய்வதாகவும் அந்த வகையில் வரும் 4ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு இது தொடர்பான கலந்துரையாடல் மன்றில் இடம்பெறும் எனவும் காலநிலையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதேவேளை செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட 2 விலங்கு மாதிரிகளை தவிர மற்ற அனைத்து மனித எச்சங்களே என சட்ட வைத்திய அதிகாரியின் அறிக்கை மூலம் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டதாக முறைப்பாட்டாளரான கிருபாகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மைதானத்தில் கண்டெடுக்கப்பட்ட எச்சங்கள் தொடர்பான வழக்கு 2வது வழக்கு இன்று கௌரவ நீதவான் ஆனந்தராஜா அவர்களின் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையை இன்று மன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். அங்கு 40க்கும் மேற்பட்ட எலும்பு துண்டுகள் மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் அதில் 2 விலங்கு மாதிரிகளை விட மிக்க பெரும்பான்மை அனைத்தும் மனித எச்சங்களாக உள்ளது என்பதனை விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்துடைய சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவநாதன் இந்த அறிக்கையை சமர்ப்பித்து மன்றுக்கு ஒரு ஆலோசனையும் வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் இதனை ஒரு முதற்கட்ட ஆய்வு செய்ய வேண்டும் என்பதனை அவர் மன்றுக்கு கூறியிருந்தார். அதன் அடிப்படையிலே மூத்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் ராஜ் சோமதேவா அவர்கள் அந்த ஆய்வினை மேற்கொள்வதற்கு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்துள்ளாகும். ராஜ் சோமதேவா அவர்கள்தான் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி தொடர்பான ஆய்வையை மேற்கொள்கின்றார் என்று கூறியுள்ளார். அதன் அடிப்படையில் அவருடைய ஆலோசனை அடிப்படையில் மன்றில் இன்று கௌரவ நீதவானவர்கள் அவருடைய ஆலோசனையை கருத்தில் கொண்டு இதே தொடர்பான முதல் கட்ட ஸ்கேனிங் ஆய்வினை மேற்கொண்டு அதன் தொடர்ச்சியான ஆய்வுகளை மேற்கொள்வது என்றும் அதற்காக முதல் கட்டமாக 3ஆம் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு மன்றில் இது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெறும் எனவும் காலநிலைமையை கருத்தில் கொண்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அதுவும் குறிப்பாக சட்ட வைத்திய அதிகாரி தன்னுடைய அறிக்கையிலே நிலத்தில் இருந்து 2 அடிக்கு கீழ்தான் இந்த மனித எச்சங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்ச்சியாக மனித எலும்புகளால் நிறைந்த இடமாக உள்ளதா அல்லது தனிப்பட்ட புதகுலியா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் தன்னுடைய அறிக்கையில் கூறியுள்ளார். அது குறித்த போது சதுப்பு நிலமாக சாந்தன் துயிலாலயம் இன்று சாந்தனின் தாயாரால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. வெள்ளங்குளம் துயிலுமில்லத்தில் காலை 9 மணிக்கு சாந்தனின் புகழுடல் விதைக்கப்பட்ட இடத்தில் சாந்தனின் குடும்பத்தினால் உருவாக்கப்பட்டு சாந்தன் துயிலாயம் தாயாரால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அரசாங்கங்களாலும் அரசியலாலும் சட்டத்தாலும் கடவுள்களாலும் 33 ஆண்டுகள் ஏமாற்றப்பட்ட ஒரு தாயின் ஏமாற்று அடையாளமாக இந்த துயிலாலயம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய முன்னாள் பிரதமர் ரஜீவ் கொலை வழக்கில் கைதாகி சுமார் 32 வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டு விடுதலையான சாந்தன் திருச்சி சிறப்பு முகாமில் குடிவரவு சட்டத்தின் கீழ் கடந்த 2023ஆம் ஆண்டு முதல் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி காலமானார். அவரது விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் 33 வருடங்களாக போராடி வந்தனர். சிறையில் இருந்து விடுதலையான பின்னர் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவரை மீள இலங்கைக்கு அழைத்து வர குடும்பத்தினர் சுமார் 1.5 வருட காலமாக போராடினார்கள். தமிழ் அரசியல்வாதிகள் பலரும் பாரமுகமாக செயற்பட்ட நிலையில் இலங்கை ஜனாதிபதி பிரதமர் முதல் இந்திய அரசியல் தலைவர்கள் முதல் சாந்தனின் விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் மன்றாடி வந்த நிலையில் எவரும் கண்டுகொள்ளாத நிலையில் அவரது உயிரற்ற உடலை இலங்கை கொண்டு வந்து அவரது சொந்த ஊரில் விதைக்க முடிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 33 வருஷம் என்ற பிள்ளைய பார்ப்பேன் என்று எதிர்பார்த்திருந்தேன். என்ற தாய பிள்ளைய சேர விடாமல் மறைச்சு வச்சிருந்தவைக்கு நன்றி தான் சொல்கிறேன். எல்லாரும் துரோகம் செய்து என்ன பிள்ளைய பார்க்க விடாமல் என்னை தாயையும் பிள்ளையையும் சந்திக்க விடாமல் இப்படி ஒரு பாவத்தை செய்த உயிரோட இனி இருக்கக்கூடாது. எந்த தாக்கும் இப்படி ஒரு கதி வரக்கூடாது. கடைசியில் பெட்டியில் ஒன்று திறக்கிச்சிடும். அந்த நன்றி ஒன்றை தான் செய்தாங்க. இந்த உலகத்து மக்கள் காட்டின நன்றியாலேயும் அவைகள் விட்ட கண்ணீராலேயும் அதுகள் செய்த ஆதரவாலேயும் தான் நான் கொஞ்சம் இப்போ ஆறி இருக்கிறேன். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வலியுறுத்தி இன்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடம் வலசை தெருவில் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ராமேஸ்வரம் அடுத்த தங்கச்சி மடத்தில் உள்ள அனைத்து விசைப்படகு மீனவர்கள், நாட்டுப்படகு மீனவர்கள் மற்றும் சிறையில் உள்ள மீனவர்களின் குடும்பத்தினர் இணைந்துள்ளனர். இதன்போது அனைத்து கட்சியினரும் ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக அதிமுக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், SDPI உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதன்போது மீனவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இலங்கை வசம் உள்ள 100க்கும் மேற்பட்ட படகுகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளனர். அத்துடன் கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்திய இலங்கை மீனவர் பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தி உடனடியாக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு பெற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளனர். மேலும் இந்த உண்ணாவிரத போராட்டம் இரவு பகலாக நடைபெறும் எனவும் மத்திய அரசு படகையும் மீனவர்களையும் விடுதலை செய்வதாக உறுதியளித்தால் மட்டுமே இந்த போராட்டம் கைவிடப்படும் என மீனவர்கள் தெரிவித்தனர். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை சிறைபிடிப்பை கண்டித்து தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாநிலை அறப்போராட்டம் ஆரம்பிச்சிருக்கான். ராமேஸ்வரத்து மீனவர்கள் காலை வரட்டு வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்கான். இதைத் தொடர்ந்து எல்லா மாவட்டங்கள்லையுமே ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கேட்டிருக்கோம். விசைப்படகு, நாட்டுப்படகு மீனவர் சங்கங்கள் பூரா ஆதரவு தர சொல்லியிருக்காங்க. கடந்த 23ஆம் தேதி மீன்பிடிக்க போன 5 விசைப்படகு 32 மீனவர்கள் சிறையில் இருக்காங்க. இது போக கடந்த 19ஆம் தேதி 3 விசைப்படகு 10 மீனவர்கள் சிறையில் இருக்காங்க. இதுவரை 107 மீனவர்கள் தண்டனை கைதிகளாக இலங்கை சிறையில் சித்திரவதை அனுபவிச்சிருக்காங்க. 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இலங்கை அரசுடைமையாக்கி இருக்கு. மத்திய அரசாங்கம் மீனவர் விஷயத்துல ரொம்ப மெத்தன போக கையாளுறாங்க. நாங்களும் இந்திய பிரச்சனை தான் சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் இந்த போராட்டத்தின் நோக்கம் மத்திய அரசாங்கத்தை கண்டிச்சோ இல்ல பொதுமக்களுக்கோ பொது சொத்துக்கோ இடையூறு ஏற்படுத்துறதோ பாதிப்பு ஏற்படுத்துறதோ கிடையாது. எங்களுடைய கோரிக்கைகள் வெல்லுவர மத்திய அமைச்சர் இந்த இடத்துல உங்க பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர்றோம் சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நாங்க எந்திரிச்சு போமாட்டோம். இந்த போராட்டம் தொடர் போராட்டம். இந்த போராட்டமானது வேற திசையை நோக்கி போகாது. மத்திய மாநில அரசாங்கத்துடைய கையில. இதேவேளை தங்கச்சி மடத்தில் நடைபெறும் உண்ணாவிரத போராட்டம் காரணமாக 100க்கும் மேற்பட்ட போலீசார் தங்கச்சி மடம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மீனவர்களின் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 5 நாட்களாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கிண்ணியா காக்காமுனை ஆரம்ப சுகாதார பராமரிப்பு நிலையத்தில் கடந்த 4 நாட்களாக கடமையில் வைத்தியர் இல்லாததால் நோயாளிகள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, இந்த வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்த வைத்தியர் தொடர்ச்சியாக சுகவீன விடுமுறையில் இருப்பதால் இந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. கடந்த 25ஆம் திகதி குறித்த வைத்தியர் பணியில் இருந்தபோது அவருக்கும் அங்கு சிகிச்சைக்காக வந்த ஒரு குழந்தையின் தந்தைக்கும் இடையே வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதாகவும் அன்றைய தினத்திலிருந்து வைத்தியர் வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கஷ்டத்துக்கு மத்தியில் நான் கிணியாவிலேருந்து வரேன். ஏராளமான சனமும் வந்து போகிறாங்க. எங்களுக்கு அப்படி ஒரு டாக்டர் ஒன்று போட்டு கூடிய சீக்கிரத்தில் ஹெல்ப் ஒன்று பண்ணித்தாங்க. இன்றைக்கும் நான் நான் மாதம் கிளினிக்கு வரேன். கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் இது இப்படி ஏறிச்சு வேறு இடத்தையும் போக முடியாது. நாங்கள் கிளினிக்கு வந்தோம், டாக்டர் இல்லை. 3 நாளாக வந்துடுச்சோம். நடந்து வரணும், ஆட்டோவில் வரணும். எங்களுக்கு கஷ்டம் தானே. நோயினாலும் குளிச்சு எடுக்கிறதுக்கு மருந்துறதுக்கு டாக்டர் இல்லை எங்களை சரியான.
நடந்து வரல, அது அங்கே இந்த தூரத்தில் வரணும், ஆட்டோ காசு கொடுக்கணும். இதேவேளை இந்த பிரச்சினை தொடர்பாக குறித்த வைத்தியர் நேற்று போலீசில் முறைப்பாடு செய்திருப்பதாகவும் அதற்கிணங்க முறைப்பாடு செய்யப்பட்ட நபரை அழைத்து இன்று விசாரிக்க உள்ளதாகவும் கிண்ணியா போலீசார் தெரிவித்தனர். நோயாளிகளின் கஷ்டங்களை கருத்தில் கொண்டு கிண்ணியா கச்சக்கொடதீவு வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர் இன்று இந்த வைத்தியசாலைக்கு வந்து 15 நிமிடங்கள் மாத்திரம் ஒரு சில நோயாளிகளை பார்த்துவிட்டு தனது வைத்தியசாலைக்கு சென்று விட்டதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். இதன் காரணமாக இன்றும் சிகிச்சை பெற வந்த பல நோயாளர்கள் இங்கு வைத்தியர் ஒருவர் இல்லாமையினால் ஏமாற்றத்துடன் வீடு திரும்பி சென்றதை காண முடிந்தது. நாங்கள் 4 நாள் கூடி இந்த ஹாஸ்பிட்டலில் மெனக்கடுறோம். எங்களுக்கு வார நேரம் டாக்டர் இல்லை. சரியா கஷ்டத்தின் மத்தியில் தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். சரியா ஆட்டோவில் வரேன்டா 300-350 ரூபா ஆட்டோ கூலி கேட்குறான். ஆட்டோவில் வர்றதுக்குரிய வாய்ப்பு இல்லை. மற்றது எங்களை கஷ்டம், நல்ல கஷ்டத்தில் தான் நாங்கள் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னு தெரியுமா, எங்களை டாக்டர் இல்லை. டாக்டர் இல்லாத காரணத்தால் நாங்கள் வந்து போக எங்களுக்கு இதாக தான் இருக்குது. எப்பவும் வரையலும்மா இயலாத நாங்கள் எங்களுக்கு இயலாது. இந்த கால் ரெண்டும் நம்மளை கீழே மறக்குது. சரியா இங்கே வந்தால் ஹாஸ்பிட்டலில் குளிச்சு எடுப்போம்னு வந்தால் டாக்டர் இல்லை. ஏறாவூர் பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மயிலவட்டவான் மக்கள் போக்குவரத்துக்கு பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாகவும் பாடசாலையில் இடைவிலகலும் அதிகரித்துள்ளதாகவும் ஏறாவூர் பற்று பிரதேச செயலாளர் தனபால சுந்தரம் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் ஏறாவூர் பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மயிலவட்டவான் பகுதியில் உள்ள மிகவும் வறிய நிலையில் உள்ள மாணவர்கள் பாடசாலைகளுக்கு செல்வதற்காக துவிச்சக்கர வண்டிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. ஏறாவூர் பற்று பிரதேசத்தில் மயிலவட்டவான் மிகவும் பின்தங்கிய பகுதியாக காணப்படுவதுடன் பொது போக்குவரத்தினை பெற்றுக்கொள்வதில் பாரிய சிரமத்தினையும் எதிர்கொண்டு வரும் பகுதியாகும். குறித்த பகுதியில் உள்ள பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்வதில் போக்குவரத்து காரணமாக பெரும் கஷ்டம் எதிர்கொண்டு வருவதுடன் இதன் காரணமாக பாடசாலை இடைவிலகல்களும் அதிகரித்து வரும் நிலையில் இந்த உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. மயிலவட்டவான் பாடசாலையின் அதிபர் திவ்யதேவ் அவர்கள் பல்வேறு தரப்பினருடனும் இது தொடர்பில் வேண்டுகோள் விடுத்த நிலையில் இமயம் அமைப்பினூடாக இதற்கான உதவிகள் வழங்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. லண்டனில் உள்ள இமயம் அமைப்பின் ஏற்பாட்டில் நிதியுதவியுடன் துவிச்சக்கர வண்டி வழங்கும் நிகழ்வு இன்று செங்கலடி பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. மிகவும் வறிய நிலையில் உள்ள 12 மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் இதன்போது வழங்கி வைக்கப்பட்டன. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.